அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு அதிர்வு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வாரமும் அதிர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் சமகால அரசியல் விடயங்கள் பற்றி பேச இருக்கின்றோம். அதிர்வு நிகழ்ச்சி எந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கும் அப்பாற்பட்டு சமகால அரசியல் விடயங்களை மக்கள் பிரதிநிதிகளிடம் மக்களுக்கான கேள்விகள் மக்கள் கேள்விகளை கேட்கும் நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த வாரமும் கேள்விகளை வழங்குவதற்காக என்னோடு இணைந்திருக்கின்றார் MSM இர்ஃபான் அவர்கள். வணக்கம் இர்ஃபான். வணக்கம் தன்ராஜ். இன்றைய தினமும் அதிர்வு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். சமகால அரசியல் நிலவரங்கள், அதே நேரத்தில் மலையக சமூகம் எதிர்நோக்குகின்ற அரசியல் பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து இன்றைய தினம் அதிர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் கண்டி மாவட்டத்தை பொறுத்துப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோடாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனநாயக மக்கள் முன்னணியின் பிரதி தலைவருமான வேலுக்குமார் அவர்கள் இந்த வார அதிர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றார். வணக்கம், வரவேற்கின்றோம். வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கணும் நிகழ்ச்சியில். குறிப்பாக நாட்டின் நல்லாட்சி அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்டு இப்போது 4 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்ற நிலையில் நல்லாட்சி அரசாங்கத்தின் இந்த பார்வையில் நாங்கள் வடகிழக்கு பிரச்சனைகள் ஒரு விதமாகவும் ஏனைய தமிழ் பேசும் பிரதேசங்களில் இருக்கின்ற முஸ்லீம் மக்களுடைய பிரச்சனைகளை வேறு விதமாகவும் நாங்கள் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கின்றோம். மலையக மக்கள் சார்ந்ததும் அதே நேரம் சமகால அரசியல் விடயங்கள் பற்றியும் உங்களோடு பேசலாம் என்று இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் மலையக மக்கள் சார்ந்து அவர்களுடைய வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட பல விடயங்கள் உங்களோடு நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. அதற்கு முன்னராக சமகாலத்தில் நேற்று முன்தினங்களில் இப்போது கன்னியாவில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை தொடர்பாக காரணம் இந்து சமய விவகார அமைச்சின் கண்காணிப்பு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கட்சியின் தலைவர் அதன் அமைச்சராக இருக்கின்றார். ஆகவே உங்களிடம் கேட்பது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகின்றோம். நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பார்கள். இந்த பௌர்ணமியில் நடந்த அசம்பாவிதம், அதற்கு நீங்கள் எடுத்திருக்கின்ற நடவடிக்கை, அமைச்சர் எடுத்திருக்கின்ற நடவடிக்கை, இந்து சமய விவகார அமைச்சர் என்ற ரீதியில் அவர் ஏற்படுத்தியிருக்கின்ற விடயங்கள் பற்றி குறிப்பிடுங்கள். என்ன நடக்கின்றது அங்கே? உண்மையிலேயே கடந்த ஓரிரு மாதங்களாக நாங்கள் தொடர்ச்சியாக காணுகின்றோம். திரு கேதீஸ்வரத்திலே ஒரு நிகழ்வு ஆரம்பித்து, அதன் பிறகு கன்னியா வெந்நீர் ஊற்றிலே, அதன் பிறகு முல்லைத்தீவு நீராவியடி அந்த விநாயகர் ஆலயத்திலே என தொடர்ந்து சென்று நேற்றைய நாள் ஆகின்ற போது நுவரெலிய கந்தப்புலையிலும் இவ்வாறான ஒரு நிகழ்வு அரங்கேறி இருக்கின்றது. ஆனால் இந்த ஒவ்வொரு நிகழ்வு நடைபெற்ற போதும் திருக்கேதீஸ்வர நிகழ்விலே எங்களுடைய அமைச்சர் கௌரவ மனோகணேசன் அவர்கள் இந்து கலாச்சார அமைச்சராக நேரடியாக களத்திற்கே சென்று ஒரு சுமூக நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றார். அதே போல அவரோடு சேர்ந்து கண்காணிப்பு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே நானும் இணைந்து வடக்கிலே இருக்கக்கூடிய கிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பினது பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட நாங்கள் 2 வாரங்களுக்கு முதல் கன்னியா வெந்நீரூற்று பகுதிக்கு சென்று அங்கே அந்த மாவட்ட செயலகத்திலே அனைவரையும் ஒன்றிணைத்து இதனை ஒரு சுமூகமாக தீர்த்து கொள்வதற்கான ஒரு உடன்பாடை அன்று நாங்கள் ஏற்படுத்திவிட்டு வந்தோம். அதே போல் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திலும் அந்த நீராவியடி பிள்ளையார் கோவில் தொடர்பாக ஒரு கலந்துரையாடலை செய்து ஒரு சுமூகமான ஒரு முடிவினை நாங்கள் எடுத்திருந்தோம். ஆனாலும் அதற்கு பிறகும் இங்கே இருக்கக்கூடிய உள் சக்திகளினது பிரதான ஒரு அரசியல், அவர்களினுடைய ஒரு தேவைப்பாடு அல்லது அவர்களினுடைய ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரல் இருக்கின்றது. அவை என்னத்தான் நாங்கள் எல்லா தரப்புகளையும் கொண்டு ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்தாலும் மீண்டும் இந்த பிரச்சனையை கிளப்புகின்ற ஒரு செயற்பாடு காணப்படுகின்றது. அதனுடைய வெளிப்பாடே நாங்கள் நேற்று முன்தினங்களிலே கன்னியா வெண்ணூர் பகுதியிலே கண்டோம். அதே போல முல்லைத்தீவு நீராவி அடியிலும் அதே மாதிரியான நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே நாங்கள் ஜனாதிபதியோடு இதிலே ஜனாதிபதி விசேடமான ஒரு கடிதம் அனுப்பியிருக்கின்றார் ஜனாதிபதியினுடைய செயலாளர் மூலமாக. அதனூடாகத்தான் இது அரங்கேறுகிறது என்ற ஒரு கதையும் பரப்பப்பட்டது. அவே எங்களுடைய அமைச்சர் நேரடியாக ஜனாதிபதியோடு தொலைபேசியிலே உரையாடி இது தொடர்பாக கேட்டபோது அவருடைய அறிவு கட்டிய வகையிலே அவர் மூலம் அவ்வாறு அனுப்பப்படவில்லை என்பதும், அவை அது தொடர்பாக உடனடியாக பேசி முடிவுகளை எடுப்பதற்காக சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாளை காலை 11:30 அளவிலே ஜனாதிபதியை நாங்கள் நேரடியாக சந்திக்கின்றோம். அதன் போது சுமூகமான ஒரு தீர்வினை எட்டலாம் என நினைக்கின்றோம். நாடாளுமன்ற உறுப்பினர்களே, இப்போது நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த ஒரு வரிசை கிரமமாக பல்வேறுபட்ட இடங்களிலும் திட்டமிட்டபடி இந்த விடயம் நடைபெறுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் சுமூகமான அந்த பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி பயணித்தாலும் கூட ஏதோ ஒரு விதத்தில் அது வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த திட்டமிட்ட இந்த பின்னணி யார்? இதன் பின்னணியில் இருப்பவர்களால் இது பற்றி சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கின்றீர்களா? பிரதமரோடு ஜனாதிபதியோடு இது பற்றி பேசியிருக்கின்றீர்களா? அவர்கள் பற்றி ஏதாவது வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்ததா?
உண்மையிலேயே நாங்கள் ஜனாதிபதியுடனும் பிரதமருடனும் தொடர்ச்சியாக இது தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டு வருகின்றோம். அவ்வாறு அந்த பேசிக்கொண்டு வருகின்ற போது நாங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வெளிப்படையாகவே தெரிகின்றது, ஒரு பகுதி பௌத்தம் என்கின்ற பௌத்த பிக்குகள் என சொல்லிக் கொள்ளப்படுகின்ற ஒரு குழுவினரை பயன்படுத்தியே இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது. இது யாவருக்கும் தெரிந்ததாக இருக்கின்றது. அவை கன்னியா நீரூற்று பகுதியிலே செல்லுகின்ற போது அதிலே மிக தெளிவாக தெரிகின்றது, எங்களுடைய அந்த வெந்நீரூற்று பிள்ளையார் அந்த காணப்பட்ட இடம் மிக தெளிவாக இருக்கின்றது. அவை அன்று மிக தெளிவாக அந்த இடத்தில் வைத்தே உரியவர்களோடு கலந்துரையாடி அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கான ஒரு தீர்வு முன்வைக்கப்பட்டது. அவை இங்கே திட்டமிடப்பட்ட ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரல் இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சி நிரலை அரங்கேற்றிக் கொள்வதற்காக இனங்களுக்கிடையிலே ஒரு மோதலை உருவாக்கி அந்த மோதலினூடாக ஒரு அரசியல் நயத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிகழ்ச்சி நிரல் தான் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் நாட்டிலே எங்களுக்கு தெரியும், இங்கே பௌத்த மக்கள் பெரும்பான்மையாக பௌத்த சிங்கள மக்கள் இருக்கின்றார்கள். அவே இந்த மதம் என்பது ஒரு உணர்வுபூர்வமான விடயம். அவை இந்த உணர்வுபூர்வமான விடயம் தொடர்பாக கருத்துக்களை கூறுகின்ற போதோ அல்லது நடவடிக்கைகளை எடுக்கின்ற போதோ அது பாரிய பின்விளைவுகளை கொண்டு வந்து தருவதாக இருக்கின்றது. ஆகவே அரசாக இருந்தாலும் மிக நிதானமாக இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தேவை ஒரு கடப்பாட்டிலே வந்து காணப்படுகின்றது. அவே மெதுவாக இருந்தாலும் சரியான தீர்வை நோக்கி எங்களுடைய அரசாங்கம் செல்லும். இது மதவாத சக்திகள் வேண்டுமென்றே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவதற்காக முன்னெடுக்கப்படுகிற ஒரு விடயமாக நீங்கள் பார்க்கிறீர்களா? இல்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் தங்களுடைய அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ப இந்த மதவாத சக்திகளை பயன்படுத்தி இவ்வாறு ஒவ்வொரு இடங்களையும் மையப்படுத்தி இந்த பிரச்சனைகளை வெளிப்படையானது மைந்த சார்ந்த குழுவினர், மைந்தவோடு இருக்கக்கூடிய குழுவினர்கள் ஒரு மதவாத குழுவினரை தங்களுடைய அரசியல் தேவைக்காக பயன்படுத்தி கொள்ளுகின்றார்கள். அவர்கள் அரசியல் தேவைக்காக அவர்களை களமிறக்கி இருக்கின்றார்கள். இப்போது அந்த களமிறக்கப்பட்டவர்கள் ஊடாகத்தான் இந்த செயற்பாடு நடைபெறுகின்றது. இப்போது ஒரு முரண்பாடு தோன்றுகிறது. அதாவது பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகான காலப்பகுதியில் தமிழர்களும் சிங்களவர்களும் ஒன்றுபட வேண்டும். அதனிடத்தில் முஸ்லிம்களை ஒரு பகுதியில் வைத்துவிட்டு 90% இருக்கின்ற நாங்கள் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுக்கிறார்கள். அதே நேரத்தில் இப்பொழுது தமிழர்களை எதிர்களாக்குகின்ற அல்லது அவர்களை கோபப்படுத்துகின்ற அவர்களுடைய வாழ்வாதார அதனிடத்தில் மிக நீண்ட நெடுங்காலமாக புராதன தொல்பொருள் மிக்க இடங்களை கைப்பற்றுவது என்ற அடிப்படையில் சென்று கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த ஒரு பாரிய முரண்பாடு ஏற்பட்டிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, உண்மையிலேயே இந்த நீங்கள் குறிப்பிட்ட இந்த பெரும்பான்மை சிங்கள சமூகமும் அதே போல் தமிழ் சமூகமும் ஒன்று சேர வேண்டும் என ரத்னதேர அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார். அவை ரத்னதேரர் அவர்கள் யார் என்பது எல்லாருக்கும் தெரியும், இலங்கையில் உள்ளவருக்கு தெரியும். அவை அந்த ஒருவருடைய கூற்று என்பது மொத்த சமூகத்தை திசைக்கு கொண்டு வருகின்ற கூற்று கிடையாது. அவருக்கு ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரல் இருக்கின்றது. அவர் அந்த அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு அமையவே கண்டி தலதா மாளிகா முன்னிலையிலே வந்து உண்ணாவிரத போராட்டத்திலே ஈடுபட்டார். அதையும் விடுத்து எந்தவித தேசத்தின் நலன் கருதியோ அல்லது இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இனங்களையும் ஒன்றுபடுத்தி இந்த நாட்டினை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும், இந்த எரிந்து கொண்டிருக்கின்ற நெருப்பினை அணைக்க வேண்டும் என்ற தேவைப்பாடு அவருக்கு கிடையாது. இந்த எரிகிற நினைப்பிலே இன்னும் எண்ணெய் ஊற்றி அதிலே அவருக்கு ஏதாவது குளிர்காய்ந்து என்ன சாதகம் பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு சாதக ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொள்வதற்காக அவருடைய ஒரு திட்டமிட்ட அவருடைய ஒரு வழிமுறையிலே மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் இனங்களிடையில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட அவரால் முன்வைக்கப்பட்ட ஒரு கருத்து தான் நீங்கள் குறிப்பிட்ட கருத்து. அவே ஒரு பகுதியிலே தமிழரையும் முஸ்லீம் மக்களையும் வேறு பிரிப்பது, மறுபுறத்திலே சிங்கள மக்களையும் முஸ்லீம் மக்களையும் வேறு பிரிப்பது, மறுபுறத்திலே சிங்கள மக்களையும் தமிழ் மக்களையும் வேறு பிரிப்பது, இவ்வாறான ஒரு நாடகம் தான் இந்த நாட்டிலே அரங்கேறி கொண்டிருக்கின்றது. அவை அதற்கு இன்று மதத்தை ஒரு காரணியாக பயன்படுத்தி கொண்டு விட்டார்கள். இதிலே ஒரு காரணியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கன்னியா நீரூற்றிலே இடம்பெறுகின்றதும் நீராவியடியிலே இடம்பெறுவதும் இன்று அந்த நேற்றைய நாள் ஆகின்ற போது நுவரெலியாவிலே இருப்பதும் அதே போல மன்னார் கேதீஸ்வரத்திலே இடம்பெற்றதையும் எடுக்கின்ற போது இங்கே ஒரு வேறுபாடு காணப்படுகின்றது. இந்த பௌத்தத்துக்கிடையிலான ஒரு மோதலாக இந்த மோதலை ஏற்படுத்துகின்றார்கள். அங்கே ஒரு மோதலை ஏற்படுத்துகின்றார்கள், இந்து கத்தோலிக்கர்களுக்கு இடையிலான ஒரு மோதலாக ஏற்படுத்துகின்றார்கள். அவே முழு இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய இனங்களையும் முழு நாட்டில் இருக்கக்கூடிய மதங்களிடையிலும் மோதலை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்ச்சி
இன்றைய காலகட்டத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது வெளிப்படையாக எங்களுக்கு தெரிகின்றது. அவை ஒரு அரசென்ற வகையிலே ஜனாதிபதி பிரதமர் உட்பட இந்த அரசாங்கம் நேரடியாக இந்த பிரச்சினைக்குள் உள்வர வேண்டும். நேரடியாக உள்வந்து அவர்களுடைய பொறுப்பு கூறலை சரியாக செய்ய வேண்டும். இனியும் கண்டும் காணாதது போல, பார்த்தும் பார்க்காதது போல, கேட்டும் கேட்காதது போல ஒரு நாடகத்தை அரங்கேற்ற முடியாது. அவ்வாறு செய்கின்ற போது இந்த நாடு பற்றி எரிகின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும். அந்த அவசியத்துவத்தை தான் இந்த சொல்லப்படுகின்ற அரசியல் குழுவினர்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். அவை அந்த எதிர்பார்ப்பை முறியடித்து இவற்றுக்கு சரியான ஒரு தீர்வு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு. அதே போல நீங்கள் தொல்பொருள் பற்றி குறிப்பிட்டீர்கள். தொல்பொருள் என்கின்ற போது இங்கே பௌத்த சிங்களவர்களுடைய தொல்பொருள் அடையாளம் மட்டும் இல்லை, இந்து மக்களினுடைய தொல்பொருள் அடையாளங்கள் இருக்கின்றது. ஒரு காலகட்டத்திலே இங்கே தமிழ் பௌத்தர்கள் இருந்திருக்கின்றார்கள். இந்திய தேசத்திலிருந்து தான் பௌத்த மதம் வந்திருக்கின்றது. ஆகவே இங்கே தமிழ் பௌத்தர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய சைத்திய என சொல்லப்படுகின்ற அவர்களுடைய இந்த கன்னியா வெண்ணூரூற்று போன்ற பகுதியில் இருக்கின்றவை தமிழ் பௌத்தர்களுடைய தொல்பொருள். அது சிங்கள பௌத்தர்களுடைய தொல்பொருள் என அதில் எழுதப்பட்டில்லை. அவை அதை புரிந்து கொள்ள வேண்டும். தொல்பொருள் என்பது யாரேனும் இருக்கக்கூடிய ஒரு இனத்துக்கு சொந்தமானது அல்ல, தொன்மை மிக்க சமூகத்திற்கு சொந்தமானது. அவை தொன்மை மிக்க பழமை மிக்க சமூகம் தமிழ் சமூகம். தமிழ் மொழி இதிலேயே தொன்மையான மொழி, இந்து மதம் தொன்மையான மதம். அவை அதனுடைய அடையாளங்கள் இருக்கின்றது. அவை இது இரண்டையும் புரிந்து கொண்டு செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அவை இது இரண்டையும் இந்த தொல்பொருளை இந்த பிரச்சினைக்கான ஒரு அடித்தளமாக பயன்படுத்தி கொள்ளுகின்றார்கள். இந்த தொல்பொருளை அடித்தளமாக பயன்படுத்தி கொண்டு மக்கள் மத்தியிலே ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்துவது தான் இதனுடைய செயற்பாடாக இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் மிக குறுகிய காலத்திற்குள் அவர்களுக்கு தகுந்த பாடத்தை இந்த அரசு கற்பிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை இந்த அரசும் உணர வேண்டும், அதே போல் அதனுடைய சம்பந்தப்பட்டவர்களும் உணர வேண்டும் என நினைக்கின்றேன். தொடர்ச்சியாக சிறுபான்மை சமூகங்களை இலக்கு வைத்து இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அதே நேரத்தில் அவர்களை தூண்டுகின்ற வகையில் அவர்களை ஒரு பிரச்சினைக்குள் வம்பு கிழப்பது போன்ற செயற்பாடுகள் தான் இடம்பெற்று வருகின்றன. இதனை நீங்கள் ஒரு அரசாங்கத்தினுடைய தோல்வியாக பார்க்கவில்லையா? உண்மையிலே அரசாங்கத்திற்கு இது ஒரு தோல்வி அல்ல, இது ஒரு பெரிய சவால் அரசாங்கத்திற்கு. ஏனென்றால் இன்றைய அரசாங்கத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் மலையகத்தின் பிரதான சக்தியாக இருக்கக்கூடிய தமிழ் முற்போக்கு கூட்டணி, முஸ்லீம் மக்களின் பிரதான சக்தியாக இருக்கக்கூடிய இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ், அதே போல் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இவ்வாறான சிறுபான்மை மக்களை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய சகல தரப்பினர்களும் இந்த அரசோடு இருக்கின்றார்கள். மறுபக்கமாக பார்க்கின்ற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிரணியில் இருந்தாலும் இந்த அரசுக்கு நெருக்கடிகள் வருகின்ற போதெல்லாம் அவர்கள் அரசுக்கு கை கொடுத்தவர்களாக இருக்கின்றார்கள். அவை ஒட்டுமொத்தத்தில் சிறுபான்மை சமூகமானது இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவளிப்பவர்களாக இருக்கின்றார்கள். இது இந்த எதிர்க்கட்சியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்கின்றது, எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. அவை முன்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலை எவ்வாறு நாங்கள் எதிர்கொள்வது, முன்வருகின்ற பொது தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது, எவ்வாறு இந்த நாட்டினுடைய அரசியல் பலத்தை கைப்பற்றுவது என்கின்ற போது அவர்களுக்கு இந்த சிறுபான்மை சமூகத்தினது ஆதரவு இல்லாமல் அவர்களுக்கு இதனை சாதிக்க முடியாது. ஆகவே ஒரு குழப்ப நிலையினை ஏற்படுத்தி அந்த குழப்ப நிலையினூடாக தங்களுக்கு ஏதேனும் ஒரு பங்கை இதிலே இருந்து பிரித்து கொள்ள முடியுமா, தங்களுக்கு இதிலிருந்து ஒரு பங்கை பெற்றுக்கொள்ள முடியுமா, ஒரு பிரிவினை ஏற்படுத்தி கொள்ள முடியுமா என்ற ஒரு 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 பிற்போக்கான சிந்தனையிலே செய்யப்படுகின்ற செயற்பாடுகளாகத்தான் இவை காணப்படுகின்றது. அவை ஒரு அரசாக இந்த சவால்களுக்கு மிக சிறப்பாக இந்த அரசாங்கம் முகம் கொடுத்து கொண்டு வருகின்றது. எழுகின்ற பிரச்சனைகளின் போது உங்களுக்கு தெரியும் 1983ஆம் ஆண்டில் ஏற்பட்ட இனக்கலவரம். அவை அந்த இனக்கலவரம் ஏற்பட்டது வெறுமனே 8-9 உயிரிழப்புகளால் தான் அத்தகைய இனக்கலவரம் ஏற்பட்டது. ஆனால் உங்களுக்கு தெரியும் அண்மையில் இடம்பெற்ற இந்த பாதிப்புகள் எல்லாம் அதை விட பாரிய பாதிப்புகளை கொண்டு வந்தாலும் கூட இந்த அரசாங்கத்தினுடைய பொறுப்பு கூறலும் இந்த அரசாங்கத்தினுடைய அந்த கடப்பாடும் தான் இந்த நாடு பற்றி எறியாமல் காப்பாற்றி இன்று சுமூகமான நிலைக்கு அது மாற்றமடைந்திருக்கின்றார். அது இந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் வெற்றி, தோல்வி அல்ல, இந்த அரசாங்கத்தினுடைய வெற்றி. அவே சவால்கள் இருக்கின்றது, அந்த சவால்களை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஏன் அவ்வாறனில் சட்டம் ஒழுங்கை நிறைவேற்றுவதில் அரசாங்கத்துக்குள் பாரிய முரண்பாடுகள், பிரச்சனைகள் காணப்படுகின்றன? பிரச்சனை ஒன்று எழுகின்றது அல்லது எழப்போகிறது என்று தெரிந்திருந்தும் அரசாங்கம் அதனை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதில் தாமதம் காட்டுகிறது, பின்வாங்குகிறது. உண்மையிலேயே இந்த எங்களுக்கு தெரியும் உயிர்த்த ஞாயிறு பிரச்சனையின் போது
அதனுடைய பொறுப்பு கூறல் தொடர்பாக தற்போது பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் ஊடாக பல்வேறு ஆராய்வுகள் நடைபெற்று கொண்டு வருகின்றது. இதிலே மிக தெளிவாக நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய சவாலும் இந்த நல்லாட்சி அரசாங்கத்திற்குரிய நெருக்கடியுமாக இருப்பது இந்த அரசியல் பலமானது இரு பக்கம் சார்ந்ததாக காணப்படுகின்றது. ஒரு பக்கமாக ஜனாதிபதியினது நிறைவேற்ற அதிகாரம், மறுபக்கமாக பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய அந்த பாராளுமன்றத்தினுடைய பலம். இந்த ரெண்டுக்கும் இடையிலே உங்களுக்கு தெரியும் கடந்த காலம் முழுவதும் மோதல் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த நாட்டுக்குரிய தேசத்திற்குரிய அரசியலை தாண்டி தமது கட்சிகளுக்கான அரசியலிலே மூழ்கி போயிருக்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றது. ஆகவே ஜனாதிபதியாகும் வரைக்கும் ஜனாதிபதியினுடைய கூற்றுகளும் அவருடைய செயற்பாடுகளும் ஒரு 6 மாத காலம் ஆகின்ற போது அவர் இந்த நாட்டின் ஜனாதிபதி என்பதை மறந்துவிட்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைவர் என்பது அவர்களினுடைய அந்த கூட்டணியினுடைய தலைவர் என்பதாக அவர் நடந்து கொண்டிருக்கின்றாரே ஒழிய இந்த தேசத்தின் தலைவராக நடந்து கொள்ளவில்லை. அதே நேரத்திலே மறுபக்கமாக நாங்கள் ஐக்கிய தேசிய முன்னணியை எடுக்கின்ற போது அவர்களும் 100% சுத்தமானவர்கள் என கூற முடியாது. அவர்களும் தங்களுடைய செயற்பாடுகளிலே கட்சி சார்ந்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த ரெண்டுக்கிடையிலே ஏற்படுகின்ற இந்த மோதலானது பல்வேறு விதமான இழுப்பறி நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு அளவு சிறு அளவான பின்னடைவுகளுக்கு இது காரணமாக இருந்திருக்கின்றது. அவ்வாறு இல்லாமல் இருந்திருந்தால் இந்த இலங்கை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து எழுந்த அரசாங்கங்களிலே மிக சிறந்த அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருந்திருக்க முடியும். இந்த இழுப்பறி நிலை அந்த கட்சியிலே மூழ்கி போய் பழகிப்போன அந்த மூழ்கிய அந்த செயற்பாட்டிலிருந்து வெளிவர முடியாத நிலைமைதான் இன்றைக்கு இவ்வாறான சிக்கல்களை கொண்டு வந்திருக்கின்றது. உண்மையிலேயே இது ஒரு படிப்பினை, இது ஒரு பாடம். அவை அடுத்து வருகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே, பொது தேர்தலிலே ஒரு கட்சி எவ்வாறு செயற்பட வேண்டும், மக்கள் எவ்வாறு அந்த வேட்பாளர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்பதற்கெல்லாம் இந்த நாட்டுக்கு பொருத்தமான அரசியல் நிலவரம் என்ன என்பதற்கான ஒரு ஆராய்ச்சியினது விளைவாக இன்று நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் என நான் நினைக்கிறேன். 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னராக இப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களுடைய ஆதரவு தளம் என்பது பல்வேறுபட்ட சிவில் அமைப்புகள், சிறுபான்மை கட்சிகள், ஐக்கிய தேசிய கட்சி, இவ்வாறு பலரும் இணைந்து அவர்களை ஜனாதிபதி ஆக்கினார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல முதல் மாத காலப்பகுதியில் மிகச்சிறப்பான ஒரு ஆட்சியாக இருந்தது. அதே நேரம் ஜனாதிபதி சுயமாக தமது நிறைவேற்று அதிகாரங்களில் பலவற்றையும் 19வது திருத்தத்தின் மூலமாக குறைத்து கொண்டார். ஆகவே நீங்கள் குறிப்பிட்டது போல சுதந்திரத்துக்கு பின்னராக ஒரு மிகச்சிறந்த ஆட்சியாக மாற வேண்டிய இந்த ஆட்சி இவ்வாறான இந்த சுதந்திரத்துக்கு பின்னரான ஆட்சிகளில் மிக குழப்பகரமான ஆட்சியாக பிரதமரை மாற்றுகின்றார்கள், ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு மீறி செயற்படுகின்றார், அரசியலமைப்பு மீறப்படுகின்றது, ஒரு பயங்கரவாத செயற்பாடு நடைபெறுகின்றது, தெரிந்தும் தெரியாது போல இருக்கின்றார்கள். மிக குழப்பகரமான ஒரு ஆட்சியாக மாறியிருக்கிறது. இதற்கு யார் காரணம், யார் பின்னணி, எங்கே தவறு நடந்தது? நான் முதல்ல பேசுகின்ற போது கூறியது தான், இந்த இரண்டு தரப்பினர் இடையிலான இந்த அரசியல் பலம் தொடர்பான மோதல் தான் இந்த இழுப்பறி நிலைக்கு காரணம். அவை முற்றுமுழுதாக ஜனாதிபதி பொறுப்புடையவரா, முற்றுமுழுதாக பிரதமரும் இந்த அரசாங்கமும் பொறுப்புடையதா என்று நாங்கள் வேறு பிரித்து பார்க்க முடியாது. மொத்தத்தில் இரண்டு தரப்பினரும் பொறுப்புடையவர்கள். நீங்கள் கூறியது போல இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய முன்னணி, சிவில் சமூகங்கள் அனைவரும் சேர்ந்தே இந்த நாட்டுக்கு ஒரு பொது வேட்பாளர் பொருத்தமானது என்பதனை தீர்மானித்தார்கள். இந்த பொது வேட்பாளர் என்பது ஒரு புதிய பயணம் இதுவரை எடுக்கின்ற போது இதற்கு முதல் பொது வேட்பாளராக சரத் பொன்சேகா அவர்கள் நிறுத்தப்பட்டாலும் கூட அவர் வெற்றி பெறவில்லை. ஆகவே ஒரு கட்சியை, பெரும்பான்மை கட்சியை சார்ந்தவர் தான் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக இருந்திருக்கின்றார். இம்முறை தான் பொது வேட்பாளர் ஒரு ஜனாதிபதி இருக்கையை பூர்த்தி செய்தார். இது ஒரு புதிய அனுபவம். இதனை இந்த சகல தரப்பினர்களும் எதிர்பார்த்தார்கள். இது இந்த நாட்டுக்கு பொருத்தமானதாக அமையும். ஏன், சுதந்திரம் அடைந்ததிலிருந்து ஒரு புறம் ஐக்கிய தேசிய கட்சி தலைமை தாங்கி இருக்கின்றது அல்லது இந்த நாட்டை ஆண்டு இருக்கின்றது, மறுபக்கம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆண்டு இருக்கின்றது. இந்த ரெண்டுமே தோல்வியடைந்ததால் தான் இந்த நாட்டிலே பல இனங்களிடையிலான இனக்கலவரங்களையும் இறுதியிலே ஒரு உள்நாட்டு யுத்தத்தையும் நாங்கள் சந்தித்தோம். இவற்றினது முடிவிலே இந்த யுத்தத்திற்கு பிறகு கூட இந்த நாட்டிலே சமாதானத்தை கட்டியெழுப்புவதற்கு இந்த நாட்டிலே இருந்த ஜனாதிபதியால் முடியாமல் போனது. இதற்கு பிறகு மொத்த சமூகமும் நம்பியது ஒரு பொது வேட்பாளர். இந்த ரெண்டு கட்சிகளும் இணைந்தால் மட்டுமே இந்த நாட்டிலே விமோசனம் உண்டு,
இந்த ரெண்டு கட்சிகளும் ரெண்டு பக்கம் இருக்கின்ற போது இந்த நாட்டிலே விமோசனம் இல்லை, இந்த நாட்டை ஒரு சுபிட்சமான நிலைக்கு கொண்டு செல்ல முடியாது என சிவில் சமூகம் நம்பியது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்பினார்கள். அதனால் ஒரு பொது வேட்பாளருக்கு ஆதரவளித்தார்கள். பொது வேட்பாளராக மைத்ரிபால சிறிசேன வருகின்ற போது யார் எவ்வாறு கூறுகின்றார்கள் என எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த நாட்டிலே பெரும்பான்மையானவருக்கு அவர் ஒரு பிரதான ஒரு தலைவர் என்ற அடையாளம் இருக்கவில்லை. என்னை பொறுத்தவரையிலே மலையக சமூகத்திலே மைத்ரிபால சிறிசேன என்பவர் பெரிதாக தெரிந்திருந்த ஒருவர் கிடையாது. ஆனால் அன்றைய சூழலிலே ஒரு பொது வேட்பாளரின் அவசியத்துவம் என்ற ரீதியிலே மக்கள் பார்த்தார்கள். அவை மக்களிடம் நாங்கள் அந்த செய்தியை நாங்கள் கொண்டு சென்றோம். அவை மைத்ரிபால சிறிசேன என்பதை தாண்டி இந்த நாட்டுக்கு ரெண்டு கட்சியும் ஆதரிக்கக்கூடிய பொதுவான ஒருவர் அவசியம் என்ற அடிப்படையிலேயே முன்வைக்கப்பட்டது. ஆனால் அந்த பொது வேட்பாளர் என்பதும் தோல்வியானது என்பது இன்று அனுபவத்திலே காணப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் இன்று பெரும்பான்மை கட்சிகள் பேசுகின்றது, பெரும்பான்மை கட்சி சார்ந்தவராக வருகின்ற ஜனாதிபதி வேட்பாளர் இருக்க வேண்டும், அவ்வாறு இருந்தால் மட்டுமே நாங்கள் இந்த நாட்டை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் என்கின்ற ஒரு மனோநிலைக்கு இன்று தள்ளப்பட்டிருக்கின்றது. 2015 ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது சரி என்ற நிலைப்பாட்டில் நீங்கள் இன்னமும் இருக்கிறீர்கள்? சரியானது. 2015 ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியதால் தான் நாங்கள் இந்த இடத்திலே இருந்து இன்று சுதந்திரமாக உரையாடக்கூடியதாக இருக்கின்றது. 2015ஆம் ஆண்டு ஆகின்ற போது இந்த நாட்டிலே என்ன நிலைமை இருந்தது என்பதனை யாரும் மறந்துவிடக்கூடாது. இந்த நாட்டிலே ஒரு ஜனநாயக அரசாங்கம் என்பதற்கு பதிலாக ஒரு அரசாட்சி தான் இந்த நாட்டிலே நடைபெற்றது. மன்னர் இருந்தார், மன்னருக்கு உரிய படைகள் இருந்தது, அவர் எடுத்தது தான் தீர்மானமாக இருந்தது. உயர் நீதிமன்றத்திற்கே கட்டளையிட்டார்கள். கபினட்டிலே அமைச்சரவையிலே அவர் என்ன முன்வைக்கின்றாரோ அதுதான் முடிவாக இருந்தது. யாரும் அதற்கு எதிராக பேசக்கூடியதான சூழல் இருக்கவில்லை. எல்லா மக்களும் அன்றைய சூழ்நிலையிலே எங்களுக்கு சுதந்திரமாக வாழ இருந்தால் போதும். அன்று பொருளாதாரத்தை கேட்கவில்லை யாரும், விலைவாசிகளை யாரும் கேட்கவில்லை. அன்று கேட்டது இந்த நாட்டிலே நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அவசியம் என்பது. அவை அந்த நிம்மதியான நிலைமையினை இந்த காலகட்டத்திலே இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக என்று இருக்கின்றார்கள், வியாபாரிகள் சுதந்திரமாக இருக்கின்றார்கள். அரசியலில் கூட நாங்கள் எங்களுடைய அரசியல் செயற்பாடுகளை சுதந்திரமாக முன்வைக்க முடிகின்றது. ஜனாதிபதியை சாதாரண குடிமகனிலிருந்து சகலரும் விமர்சிக்கின்ற நிலை வந்திருக்கின்றது. பிரதமரை சாதாரண குடிமகனிலிருந்து யாரும் விமர்சிக்கின்ற நிலை வந்திருக்கின்றது. கேள்வி கேட்கக்கூடிய நிலை வந்திருக்கின்றது. தகவல் பெறக்கூடிய சுதந்திரத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். ஒரு மக்கள் பிரதிநிதி, ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், ஒரு மாகாண சபை உறுப்பினராக இருக்கலாம், அவருக்கு என்னென்ன ஒதுக்கப்படுகின்றது என பட்டியலிட்டு இன்று இந்த சமூக வலைத்தளங்களில் இடப்படுகின்றது. ஏனென்றால் இன்று அந்த தகவலை பெறக்கூடிய சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். அவே முடங்கி போயிருந்த எங்களுக்கு தெரியும் அரச அதிகாரிகள் மரங்களிலே கட்டப்பட்டு கேள்வி கேட்கப்பட்ட காலகட்டத்திலே நாங்கள் இருந்திருந்தோம். இத்தகைய ஊடக நிலையங்களுக்கு உள்நுழைந்து ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்ட காலகட்டத்தில் இருந்திருந்தோம். சட்டம் எங்கே இருந்தது? சட்டம் இருக்கவில்லை அந்த காலகட்டத்தில். ஆவே ஆட்சி மாற்றம் சரியானது. அதனால் தான் மக்கள் செய்தார்கள். மக்கள் பிழையானதை செய்ய மாட்டார்கள், மக்கள் சரியாகத்தான் செய்திருக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிடுகின்ற பட்டியலை பார்த்தால் இந்த அரசாங்கத்தினுடைய செல்வாக்கு அதிகரித்திருக்க வேண்டும். ஏன் மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக அதிருப்தியினை சந்திக்கின்ற ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருந்து வருகிறது? நான் அப்படி நினைக்கவில்லை. இந்த அரசாங்கத்தினுடைய செல்வாக்கு அதிகரித்து தான் இருக்கின்றது. இந்த அரசாங்கம் இரண்டு பக்கமாக இருப்பதன் காரணமாக வருகின்ற செய்திகளின் ஊடாக ஒரு பின்னடைவு போன்றதான ஒரு தோரணை இருக்கின்றதை ஒழிய, முன்வருகின்ற தேர்தலிலே ஐக்கிய தேசிய முன்னணியாக நாங்கள் வைக்கின்ற வேட்பாளர் அமோகமாக வெற்றியேற்றுவார். போது அந்த செல்வாக்கை நீங்கள் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது அந்த செல்வாக்கு சரிந்திருந்ததை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? ஏற்றுக்கொள்கின்றோம். அதற்கும் காரணம் இந்த இருவரிடையிலான மோதல் தான் காரணம். இந்த இருவரிடையான மோதலை அடுத்த தேர்தலில் பாதிப்பினை ஏற்படுத்த முடியாது. அதிகாரத்திலே இருக்கக்கூடியவர்கள் இடையில் ஒரு இழுப்பறி நிலை காணப்படுகின்ற போது அதனுடைய சாதகத்தை மூன்றாம் தரப்பினர் பயன்படுத்தி கொண்டார்கள். அதுதான் நடைபெற்றது. மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என மக்கள் விரும்பினார்கள். அவை அந்த செய்தி அதனூடாக சொல்லப்பட்டது. ஆனால் தொடர்ந்து வருகின்ற ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம், பொது தேர்தலாக இருக்கலாம், மக்கள் மீண்டும் ஒரு காட்டாட்சியை நோக்கி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் செல்ல மாட்டார்கள். மீண்டும் ஒரு ஜனநாயகத்தை புதைக்கக்கூடிய ஆட்சியை நோக்கி மக்கள் செல்ல மாட்டார்கள். ஏனென்றால் தேர்தல் காலம் வருகின்ற போது, தேர்தலுக்கு முன், தேர்தலுக்கு பின், தேர்தல் காலம்
என்கின்ற இந்த 3 காலப்பகுதிகள் இருக்கின்றது. இந்த தேர்தல் காலப்பகுதியிலே மக்களினுடைய மனநிலையும் மக்களினுடைய தேவைப்பாடும் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவை இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் இன்றும் சமாதானமாக அனைத்து இனங்களும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதிலே தான் பெரும்பான்மையான மக்கள் இருக்கின்றார்கள். அவை அந்த பெரும்பான்மை விரும்புவது ஐக்கிய தேசிய முன்னணி சார்ந்த இன்றைய இந்த நல்லாட்சியின் பெரும்பங்கை கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கத்தை, இந்த நல்லாட்சியிலே சிறு பங்கை கொண்டிருக்கக்கூடியவர்களை அல்ல, பெரும்பங்கை கொண்டிருக்கக்கூடியவர்களைத்தான் மக்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். சிறு பங்கை கொண்டிருக்கிறவர்கள் இன்று அனாதையாகி, அவர்களுக்கு ஒரு அரசியல் கொள்கை இல்லாமல், போவதற்கு வருவதற்கு இடம் இல்லாமல், அவர்களுக்கென ஒரு உபாயம் இல்லாமல் இன்றைக்கு நடுத்தெருவிலே தள்ளப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிடுகின்ற விடயங்களோடு எங்களுக்கு 100% உடன்பட முடியாவிட்டாலும் நாங்கள் சில விடயங்களை ஏற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் இப்பொழுது நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள், நாட்டில் இடம்பெறுகின்ற இந்த இனமுறுகல்களுக்கு, இனப்பிரச்சனைகளுக்கு அல்லது இந்த தீவிர போக்குகளுக்கு பிரதானமாக பொது எதிரணி தான் காரணமாக இருக்கிறது, அவர்களுடைய அரசியல் நிகழ்ச்சிகள் தான் இங்கே முன்வைக்கப்படுகிறது என்று அவர்கள் ஒரு இலக்கினை வைத்திருக்கிறார்கள். பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை பெற்று அடுத்த ஜனாதிபதியோ பாராளுமன்ற தேர்தலை வெற்றி கொள்வது என்பது. இது தொடர்பில் ஞானசார திரர் அவர்களும் கண்டி மாநாட்டின் பொழுது கருத்து வெளியிட்டிருந்தார். இந்த விடயத்தில் அவர்களுடைய நோக்கம் நிறைவேறும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? அது ஒரு வெறும் பகல் கனவு என்பதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் எதிரணியினர் தான் இதற்கு காரணம் என கூறினதற்கு உரிய விடை நீங்கள் குறிப்பிட்டீர்கள். எங்களோடு இருந்திருக்கக்கூடிய ஞானசார தேரர் இன்று எங்கே அமர்ந்திருக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். அவை அது பொது அணியினரது கருத்து. விமல் வீரவன்சவால் முன்வைக்கப்படுகின்ற கருத்து என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அவை அது பொது எதிரணியினது கருத்து. அவை இதிலிருந்து மிக வெளிப்படையாக தெரிகின்றது, அவர்கள் இனங்களுக்கிடையிலான முறுகலை ஏற்படுத்தி அதனூடாக அவர்களுடைய அபிலாசையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதிலே இருக்கின்றார்கள். நீங்கள் கேட்டது போல பெரும்பான்மை வாக்குகள் அவர்களுக்கு கிடைப்பதனூடாக அவர்கள் வெற்றி பெறலாம் என்ற தோரணையை காட்டுகின்றார்களே ஒழிய அவர்களுடைய உள் மனசாட்சிக்கு தெரியும் அவ்வாறு வெற்றி பெற முடியாது என்பது. அதனால்தான் பெரும்பான்மை வாக்குகளை பெரும்பான்மையாக பெறலாம் என்ற எண்ணத்தோடு சிறுபான்மை வாக்கிலிருந்தும் ஒரு பகுதி தேவை. அந்த ஒரு பகுதியை பெறுவதற்கு தான் இந்த சூழ்ச்சி முறையிலே வஞ்சகமாக இந்த மோதலை ஏற்படுத்தி அதனூடாக ஒரு பிரிவினை ஏற்படுத்தி அந்த பிரிவினையினூடாக எதையாவது பெற்றுக்கொள்ள முடியுமா என்ற ஒரு நப்பாசையில் தான் இன்று இந்த விடயங்களை. எப்படி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே முஸ்லிம்களையும் பகிர்த்துக் கொள்கிறார்கள், தமிழரையும் பகிர்த்துக் கொள்கிறார்கள், அதற்கு இடையில் எவ்வாறு புகுந்து இவர்கள் வாக்குகளை பெற்றுக்கொள்ள போகிறார்கள்? முஸ்லிம்களை பகிர்த்து கொண்டாலும் அந்த முஸ்லீம் சார்ந்த ஒரு தரப்பினர்கள் அவர்களோடு இணைந்து செயற்பட்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கான ஒரு சாதகத்தை இதனூடாக ஏற்படுத்தி கொள்வது தான் அவர்களுடைய கணிப்பாக இருக்கின்றது. இப்போ தற்போது இருக்கக்கூடிய மேல் மாகாணத்திலே இருந்த ஆளுநர் அசாத் சாலியாக இருக்கலாம், அல்லது அங்கே கிழக்கிலே இருந்திருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவாக இருக்கலாம், அல்லது இங்கே பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய வைசார் முஸ்தபாவாக இருக்கலாம். இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களை சார்ந்த ஒரு முஸ்லீம் அரசியல் ஒரு கூட்டணி ஒன்று அல்லது முஸ்லீம் அரசியல் பிரிவினர் ஒன்று அவர்களை சார்ந்து மக்களால் நிராகரிக்கப்பட்டவர், ஹிஸ்புல்லா மக்களால் நிராகரிக்கப்பட்டவர், தேசிய பட்டியலூடாக வந்தவர், ஃபைசல் முஸ்தபா தேசிய பட்டியலூடாக வந்தவர். தேசிய பட்டியலூடாக வந்தாலும் அவர்களுக்கு ஊடாக ஒரு சாதகத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்பதற்காகத்தான் தேசிய பட்டியலை கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஊடான ஒரு நிகழ்ச்சி நிரலை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். நான் சொல்வது அவர்களுடைய முயற்சி. மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்கள் அசாத் சாலியை இன்றல்ல என்றும் ஏற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அதற்குரிய சாதகம் இல்லை. ஆனால் இதில் இருக்கக்கூடிய காரணி என்னவென்றால் அவர்களை பொது அதிகாரியினர் பயன்படுத்தி கொள்ளுகின்றார்கள். எந்த வகையில் நீங்கள் எதனை இதற்கு சான்றாக முன்வைக்கிறீர்கள்? அதற்காகத்தான் அவர்கள் இந்த நியமங்களை எல்லாம் கொடுத்தார்கள். இந்த சகல நியமனங்களும் கொடுக்கப்பட்டது ஜனாதிபதியினால். ஜனாதிபதியும் தற்போது இருக்கிறது பொது எதிரணியோடு தான் இருக்கின்றார். ஜனாதிபதியும் பொது எதிரணியோடு தான் இருக்கின்றார். உங்களுக்கு தெரியாத மஹிந்த ராஜபக்சே அவர் பிரதமராக்க முயற்சி செய்தது அது தெரியும் தானே, நாடே அறிந்தது தானே. ஆகவே அவர்கள் தான் பொது அதிகாரியினர். பொது எதிரணியுடைய தேவையை ஜனாதிபதி நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். எங்களை பொறுத்தவரையிலே அதைத்தான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார். அதனால் தான் மஹிந்த ராஜபக்சவை அவர் இந்த நாட்டினுடைய பிரதமராக பின்கதவால் கொண்டு வந்தார். நாங்கள் முன்கதவால் விரட்டி விட்டோம். பயங்கரவாத தாக்குதலையும் இதோடு தொடர்படுத்திக் கொள்ளலாமா? அது தொடர்பான ஆராய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
அவை அது இலங்கையினுடைய சட்ட ஒழுங்கு காணப்படுகின்றது, புலனாய்வு காணப்படுகின்றது. அதே போல் அதிலே நீதிமன்றத்திலே தற்போது வழக்குகள் தொடுக்கப்பட்டு பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் அதே போல் பொலிஸ்மா அதிபர் போன்றவர்களோடு சட்ட செயற்பாடுகள் இருக்கின்றது. நான் நினைக்கவில்லை பொருத்தமானது என அது தொடர்பாக எந்தவித கருத்துக்களையும் கூறுவது. நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் பொதுவான விடயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். நாங்கள் மலையகம் சார்ந்த சில விஷயங்களையும் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறோம். உங்களுக்கு அந்த விடயங்கள் பற்றி பேசுவதற்கு முன்னராக கடந்த பொதுத் தேர்தல் 2015ஆம் ஆண்டு நீண்ட இடைவெளிக்கு பிறகு கண்டி மாவட்டத்தில் தமிழ் ஒரு உறுப்பினராக நீங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். 2020ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் பின்னராக இன்னும் ஒரு பொதுத் தேர்தல் வர இருக்கின்றது. ஆகவே கடந்த பொதுத் தேர்தலில் நீங்கள் உங்கள் கட்சி கொடுத்த வாக்குறுதிகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? அவை எவை நிறைவேறி இருக்கின்றன? எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றி இருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன் அதிகபட்சமாகவே நிறைவேற்றி இருக்கின்றோம். அவை அதனால் எங்களை விட அந்த வாக்குறுதிகளை ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டியவர்கள் மக்கள் ஞாபகம் வைத்து எங்களிடம் கேட்க வேண்டும். அவை நாங்கள் மக்களிடம் செல்லுகின்ற போது அவர்களினுடைய வரவேற்பும் அவர்களினுடைய அந்த ஏற்பு நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம். இந்த அரசாங்கத்திலே ஒரு சமூகம் சார்ந்து மிக அதிகமாக சாதித்தவர்கள் என்றால் மலையகத்தை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய எங்களுடைய தமிழ் முற்போக்கு கூட்டணி தான். அந்த விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். குறிப்பாக இணைய சமூகங்களிலும் பேசுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அதுபோல் வடகிழக்கு சேர்ந்த அரசியல் தலைமைத்துவங்களும் கூட இந்த அரசாங்கத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டது மலையக தமிழ் முற்போக்கு கூட்டணி. அவர்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. பிரதி சபைகளாக இருக்கலாம், அதுபோல் தனி அதிகார சபை, மலையக அபிவிருத்தி அதிகார சபை, வீடமைப்பு, இவ்வாறு பல விடயங்களை குறிப்பிடலாம். ஆனால் பரவலாக பேசப்படுகின்ற அல்லது பரவலாக ஊடகங்களில் பேசப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அதிகமாக பேசப்பட்டு அப்படியே அடங்கி போகின்ற விடயமாக இந்த சம்பள பிரச்சனை இருக்கின்றது. 1000 ரூபாய் என்ற ஒரு விடயத்தில் ஆரம்பித்தது. ஆனால் கடைசியில் 50 ரூபாய் அதிகரிப்பு பற்றி ஒரு விடயம் உறுதிமொழி வழங்கப்பட்டது. இன்னமும் அது நிறைவேற்றப்படவில்லை. 20 ரூபாய் ஒப்பந்தத்தில் செய்து கொடுத்ததை நாங்கள் 50 ரூபாயாக பெற்றுக் கொடுப்போம் என்று நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் அது இன்னமும் நடைபெறவில்லை. அது பற்றி குறிப்பிடுங்கள். நடைபெற வேண்டும் என எதிர்பார்க்கிறீர்களா? நடைபெற வேண்டும் என எதிர்பார்க்கின்றீர்களா? நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலம் முழுவதும் நீங்கள் கேட்டது மிக சிறந்த ஒரு வினா. கடந்த காலம் முழுவதும் மலையக பிரச்சனை என்றால் என்ன என்றால் சம்பளம். 2 வருடத்துக்கு ஒரு தடவை மலையக பிரச்சனைனா மலையகத்தில் வேறொன்றும் பிரச்சனை இல்லை. மலையக பிரச்சனை என்றால் சம்பளம். இந்த சம்பள பிரச்சனையை 2 ஆண்டு ஒப்பந்தம் முடிந்தவுடன் இன்னும் ஒரு 6 மாதம் இழுத்தடிப்பது, 8 மாதம் இழுத்தடிப்பது. அவே ஊடகங்களாக இருக்கலாம், அரசாங்கமாக இருக்கலாம், இதனை பெருப்பித்து கொண்டு ஏதாவது ஒரு முடிவை கொடுத்தவுடன் மலையக பிரச்சனை முடிந்ததாக கருதினார்கள். மலையகத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை தான் இந்த சம்பள பிரச்சனை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். மலையகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை தான் சம்பள பிரச்சனை. அவை மலையக சமூகத்துக்கான அரசியல் ரீதியாக தேக்கி வைக்கப்பட்டிருந்த, அடையப்படாதிருந்த, சுதந்திரம் அடைந்தது முதல் பெற்றுக்கொள்ள முடியாதிருந்த பல விடயங்களை நாங்கள் இந்த குறுகிய காலத்தில் பெற்றுக் கொடுத்தோம். நான் பட்டியலிட விரும்பவில்லை. ஏனென்றால் பல கலந்துரையாடல்களிலே தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகின்றோம். எங்கள் மக்களுக்குரிய நில உரிமையை பெற்றுக் கொடுத்தது இந்த அரசாங்கத்திலே நாங்கள் தான் பெற்றுக் கொடுத்தோம். அந்த நிலத்திலே தனிமையான வீட்டிலே சுதந்திரமாக வாழக்கூடிய சூழலை நாங்கள் தான் ஆரம்பித்து இன்று ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் மலையகத்துக்கான இருக்கக்கூடிய பிரதேச சபைகளின் எண்ணிக்கையை அதிகரித்து பிரதேச செயலகங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்குரிய அந்த ஏற்பாடுகளும் இன்று ஒரு நிறைவடைந்த கூடிய நிலைமைக்கு இன்று வந்திருக்கின்றது. மலையகத்துக்கென தனியான ஒரு அதிகார சபையை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். இதோடு சேர்ந்த இன்னொரு பிரச்சனை தான் மலையகத்திலே இருக்கக்கூடிய இந்த சம்பள பிரச்சனை என்பதும். ஆனால் இவ்வளவு காலமும் பேசப்பட்டது சம்பளம் சம்பளம் சம்பளம். இந்த சம்பள பிரச்சனை தான் மலையக பிரச்சனை என்ற அடிப்படையிலே மக்களும் ஏமாற்றப்பட்டார்கள். இங்கே இருந்த பெரும்பான்மை அரசியல்வாதிகளும் ஏமாற்றினார்கள். அந்த மக்களினுடைய அரசியல் தலைமைத்துவம், தொழிற்சங்க தலைமைத்துவம் அனைத்தும் ஏமாந்ததா ஏமாற்றினார்களா என தெரியவில்லை. ஆனால் நாங்கள் ஏமாறுவதற்கு தயாரில்லை. அவை இந்த முறையும் நாங்கள் மிக தெளிவாக கூட்டு ஒப்பந்தத்தின் போது குறிப்பிட்டோம். கூட்டு ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுங்கள். கூட்டு ஒப்பந்தம் செய்கின்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரஸாக இருக்கலாம், ஐக்கிய தேசிய கட்சியினுடைய GW இருக்கலாம். நாங்கள் சொன்னோம், கூட்டு ஒப்பந்தத்திலிருந்து வெளியே வாருங்கள். நாங்கள் ஒன்றாக சேர்ந்து எங்களுடைய போராட்டத்தை முன்கொண்டு செல்வோம். ஆனால் அவசரமாக ஒரு நாள் இரவு முடிவடைந்து விடுகின்ற போது செய்திகள் வருகின்றது. 680 700 தொகை 500 700 அடிப்படை சம்பளம் அதிகரிக்கின்றது. இன்னும் ஒரு அந்த மேலதிக கொடுப்பனவோடு சேர்த்து 20 ரூபாய் அதிகரித்த தொகை 730 750 தொகை தீர்மானிக்கப்படுகின்றது.
அந்த 250க்கு அல்லாமல் அதற்கு அப்பால் 50 ரூபாவை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கத்தின் தரப்பென நாங்கள் இது என்றும் இலங்கையிட வரலாற்றில் இருந்ததல்ல, சாதாரணமாக செய்யக்கூடியதும் அல்ல. ஒரு தொழில்துறையை சேர்ந்தவர்களுக்கு தொழிலாளரினுடைய பிரதிநிதிகள், தொழில் முதலாளிமார் பிரதிநிதிகள் சேர்ந்து ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து கூட்டு ஒப்பந்தம், கூட்டு பேரம் பேசலின் ஊடாக செய்த பிறகு இன்னும் ஒரு தரப்பு வந்து மேலதிகமாக தருகின்றேன் என ஒன்றை பெறுவது சாதாரண விடயம் அல்ல, சாதாரணமாக நடைபெறுவது அல்ல. ஏனென்றால் ஒரு அரசாங்கம் நேரடியாக தனியார் துறைக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவாக அல்லது தனியார் துறைக்கு மானியம் கொடுக்கலாம். தனியார் துறை லாப நோக்கில் நடத்தப்படுகின்ற நிறுவனங்கள், அவை அந்த நிறுவனங்களுக்கு ஒரு அரசாங்கம் மானியம் கொடுக்கலாம். ஆனால் இத்தகைய இக்கட்டான சூழ்நிலைகளையும் தாண்டி தமிழ் முற்போக்கு கூட்டணியானது மானியமாக அல்லது மேலதிக தொகையாக ஒரு 50 ரூபாவை அரசிலிருந்து பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்து அரசிடமிருந்து அதற்கான உறுதிமொழியை பெற்று நான் நினைக்கின்றேன் இன்னும் 1 வாரம் 2 வாரம் ஆகின்ற போது அதனை முழுமையாக தீர்த்து அதற்குரிய கொடுப்பனவை செய்வதிலே பிரச்சனை இல்லை. கொடுப்பனவை எந்த முறையிலே செய்வது, ஒரு அரச நிறுவனம் வந்து எவ்வாறு ஒரு லாப நோக்கில் போகிற தனியார் நிறுவனத்திற்கு இந்த கொடுப்பனவை செய்ய முடியும், இல்லை என்றால் மக்களுக்கு எவ்வாறு அதனை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு வழிமுறை தேவை. அப்போ அந்த வழிமுறை தொடர்பாக அமைச்சரவையிலே பேசப்பட்டு வருகின்றது. நான் நினைக்கின்றேன் மிக விரைவில் இன்னும் ஒரு 2 வாரம் ஆகின்ற போது இந்த 50 ரூபாவை பெற்றுக் கொடுக்க முடியும். அதே நேரம் நான் ஒன்றை குறிப்பிட வேண்டும், இந்த 50 ரூபாய் என ஓலமிடுபவர்கள் உண்மையில் மக்களின் மீது அன்புக்கோ அல்லது மக்களுக்கு இது கிடைக்க வேண்டுமோ என ஓலமிடவில்லை. முற்போக்கு கூட்டணியானது இத்தனையும் பெற்றுக் கொடுத்து விட்டது, இதையாவது அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியாமல் போகுமா என்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியிலே தான் பேசிக்கொண்டிருக்கின்றார்களே ஒழிய இந்த பேசுகின்ற இந்த சமூக வலைத்தளங்களிலே இருக்கின்ற பத்திரிகையிலே இருப்பவர்கள் இன்னும் 2 வாரத்தில் நாங்கள் பெற்றுக் கொடுத்தவுடன் எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து எங்களுக்கு வாக்களிங்கள் என முன்வருவார்களா என்ற கேள்வியையும் நான் எழுப்ப விரும்புகின்றேன். 50 ரூபாய் பெற்றுக் கொடுப்பதில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, இவ்வளவு நெருக்கடிகள் இருக்கிறது. இருந்தாலும் ஏன் தமிழ் முற்போக்கு கூட்டணி அவ்வாறான ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறது? எங்களுக்கு முடியும், எங்களால் முடியும். நாங்கள் என்றும் சவால்கள் என்பதை எதிர்கொண்டு முன்னோக்கி செல்பவர்கள். நாங்கள் இந்த அரசாங்கத்திற்குள் வந்து அமர்ந்து கொண்டு கை சூப்பி கொண்டிருப்பதற்கு இந்த அரசாங்கத்திற்கு வரவில்லை. நீங்கள் பாதிட்டுக்கு பிறகு ஜனவரியிலிருந்து இது வழங்கப்படும் என்றீர்கள். பிறகு ஜனவரி அல்ல, ஜனவரி சித்திரை மாதம், அதாவது ஜனவரி அல்ல, மே மாதத்திற்கு பின்னர் வழங்கப்படுவதற்கான உடன்பாடு தான் செய்யப்பட்டது. திகாம்பரம் அவர்கள் பல தடவை சித்திரை மாதத்திற்கு பிறகு, இப்பொழுது ஜூலை வந்திருக்கிறது, மே மாதத்திற்கு பிறகு ஜூன் மாதத்திலிருந்து இந்த கொடுப்பனவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். 2 மாதங்கள் தாமதமாகி இருக்கின்றது. அந்த 2 மாத தாமதத்திற்குரிய காரணம் உங்களுக்கு தெரியும். இந்த ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு பிறகு இந்த நாட்டில் ஏற்பட்ட நிலைமையோடு பல விடயங்கள் பின்னோக்கி சென்றது. இது ஒன்று மட்டுமல்ல, இதை புரிந்து கொள்ள வேண்டும். பல விடயங்கள் பின்னோக்கி சென்றது, அதிலே இதுவும் ஒன்று. ஆனால் இன்று அதனை வந்து நாங்கள் முன் கொண்டு வந்தோம். மே மாதத்திலிருந்து வழங்குவதென்றால் மே மாதத்திலிருந்து அந்த கொடுப்பனவை நீங்கள் வழங்குவீர்கள் அல்லது அதை வழங்குவதற்கான பூரண முயற்சியை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அந்த நிலுவையும் சேர்த்து வழங்குவதற்கான முழு முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். என்றால் இப்போது அதனை உறுதியாக நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் என கூற முடியாது. ஆனால் முழுமையாக பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது, பொறுப்பு இருக்கின்றது. அதனை நாங்கள் இதனை தமிழ் முற்போக்கு கூட்டணி தான் பெற்றுக் கொடுக்கிறது. தமிழ் முற்போக்கு கூட்டணி தான் 3 கட்சிகள் இணைந்து தான் பெற்றுக் கொடுக்கிறது. ஆமாம், இணைந்து தான் பெற்றுக் கொடுக்கிறது. கொஞ்சம் இருங்கள், நாங்கள் திகாம்பரம் அவர்கள் இது பற்றி தெரிவித்த ஒரு கருத்து குறித்து அடுத்ததாக அவதானத்தினை செலுத்தலாம். 20 ரூபா வாங்கி கொடுத்து மக்களை ஏமாத்தின அந்த காடிக்கிற கூட்டம் வந்து எங்களை சொல்கிறாங்க 50 ரூபா ஏமாற்ற போகிறோன்னு சொல்லி 50 ரூபா அரசாங்கம் கொடுக்கறதுக்கு முடிவெடுத்துருச்சு. அதை எப்படி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கமிட்டியை போட்டிருக்கு. இதுதான் அரசாங்கம் கொடுக்குறேன்னு சொல்லலை. இந்த 50 ரூபா வாங்கி கொடுத்துட்டா அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆகிரும், மக்கள் செல்வாக்குகள் கூடிரும் சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்க. கட்டாயமாக இந்த 50 ரூபா 2 வார காலத்தில் வாங்கி கொடுக்க தான் போகிறோம். இந்த 50 ரூபா வாங்கி கொடுக்கறது நானும் எங்களுடைய தலைவர் மனோ கணேசன் தான், வேற யாரும் இல்லை. வேற யாருக்கும் உரிமை கொடுக்க முடியாது. இதில் என்ன நியாயம்? என்ன நியாயம்? நானும் அமைச்சர் மனோ கணேசன் இதனை பெற்றுக் கொடுக்கிறோம் என்றால் மலையக மக்கள் முன்னணி அங்கே காணவில்லை. அமைச்சர் மனோ கணேசன் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர். சரி, அவை அந்த தலைவரின் ஊடாகத்தான் பெற்றுக் கொடுத்தல். அதாவது அவரையும் சேர்த்துக் கொள்கிறார், அமைச்சர் திகாம்பரையும் சேர்த்துக் கொள்கிறார். காரணமாக ஒரு மேடை உரையாடலிலே யாரையும் இப்ப நான் பேசுகின்ற போது நான் சேர்த்துக் கொள்ளலாம். என்னுடைய எங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் அவர்களும் நானும் சேர்ந்து பெற்றுக் கொடுக்கின்றோம் என்பதில் என்ன தவறு? நீங்கள் ஒன்றாக சேர்ந்து வாக்கு கேட்பீர்கள், பெற்றுக் கொடுக்கின்ற பொழுது 2 கட்சிகள் மாத்திரம் அதற்கு உரிமை கோருவது. 2 கட்சி அல்ல, 3 கட்சிகள் தமிழ் முற்போக்கு கூட்டணி பெற்றுக் கொடுக்கின்றனர். மக்கள் முன்னணியுடைய தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு மிக நீண்ட அனுபவம் ஒரு அரசியல்வாதி. புறக்கணித்து செயல்படுவதை போன்ற இந்த கருத்துக்கள் இல்லை, அவ்வாறு இல்லை, அவ்வாறு எந்த ஒன்றும் இல்லை.
மூன்று கட்சிகளும் மிக நிதானமாக இந்த பயணத்திலே சென்று கொண்டிருக்கின்றது. அதிலே இந்த அரசியல் கூட்டணி வந்தபோது உங்களுக்கு தெரியும், மலையகத்திலே சுதந்திரம் இதிலிருந்து பல கூட்டணிகள் வந்திருக்கின்றது. சில கூட்டணிகள் எடுப்போமாக இருந்தால் ஓரிரு வாரங்கள் கூட நிலைத்திருக்கவில்லை. நாங்கள் இந்த கூட்டணியை உருவாக்கியதிலிருந்து இந்த கூட்டணி எப்போது பிரியும் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று நாங்கள் எங்களுடைய 4வது ஆண்டையும் தாண்டி நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். மிக உறுதியாக 3 அணிகளும் அல்லது 3 கட்சிகளும் சேர்ந்தது தான் தமிழ் முற்போக்கு கூட்டணி. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் வெற்றி ஒவ்வொன்றும் இந்த 3 கட்சிகளையும் சார்ந்ததே ஒழிய தனித்து யாரும் உரிமை கோர முடியாது. 3 கட்சிகளுக்கும் இடையில் பிரச்சனை இல்லை. இப்போது நாங்கள் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து குறித்த அவதானத்தினை செலுத்தலாம். உங்களோட லீடர் திகம்பரம் அண்ணாஸ் என்ன? எனக்கு லீடர் திகம்பரம் இல்ல. உங்களோட 6 பேர் இருக்குதானே? நாங்க தனி கட்சி. நீங்க சென்ன 50 ரூபா குடுக்காட்டி இல்ல நீங்க போர்ட்போலியோல இருந்து விளங்குதுண்டி. நீங்க மற இன்னும் இருக்கிற போர்ட்போலியோ கொடுத்து எப்படி? நான் சொல்லல. நீங்க என்ன உங்களோட கூட்டம் சென்ன 6 பேர் கூட்டம் சென்ன. நான் சொல்லல. நீங்க 6 பேர் சென்ன? இல்ல. அவர் இங்கே பொறுப்பிலிருந்து விலகிச் செல்கிறார். எந்த பொறுப்பிலிருந்து? அதாவது 50 ரூபாய் பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் நான் எந்தவித கருத்தினை முன்வைக்கவில்லை என்பது அதை கூறியது போல எனக்கு தெரியவில்லை. அவர் கூறினது அவருக்கு திகாம்பரம் தலைவர் இல்லை என்பது. அது சரியானது. அவருக்கு திகாம்பரம் தலைவர் இல்லை. அவர் மலையக மக்கள் முன்னணி என்ற கட்சியினது தலைவர். அது சரி. இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை நீங்கள் மறைக்க பார்க்கிறீர்கள். இல்லை, எனக்கு மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை என்றால் சாதாரணமாக 3 உங்களுடைய பிரச்சனை எனக்கு தெரிகின்றது. இப்போது என்னென்றால் 3 கட்சிகள், தனித்துவமான கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டணியாக இயங்குகின்ற போது அந்தந்த கட்சிகளுக்கிடையிலே இது ஒரு ஓட்டப்போட்டி போன்றது. அவை தனிப்பட்ட ரீதியிலே கட்சிகளும் தங்களை நிலைநிறுத்த வேண்டும், தங்களுடைய பலத்தை உயர்த்த வேண்டும் என்பதிலே எந்தவித தவறும் இல்லை. அதே நேரத்திலே விட்டுக்கொடுப்புகளின் ஊடாக கூட்டணியாகவும் செல்ல வேண்டும். இந்த முரண்பாட்டு நிலைமை எந்த கூட்டணியில் இல்லை. நாங்கள் ஐக்கிய தேசிய முன்னணிங்கிற கூட்டணி, என்னுடைய பிரச்சனை அதுவல்ல. தமிழ் தேசிய உங்களுடைய கூட்டணியில் இருக்கின்ற நீங்கள் ஒற்றுமையாக செயல்படுகின்ற ஒரு அமைச்சராக ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்திருந்தால் அவர் திகாம்பரம் அவர்களுடைய கருத்தை அவர் அப்படி சொன்னார் என்று கூட கூறியிருக்கலாம். நான் அப்படி சொல்ல வரவில்லை என்று அவர் வேறாக ஒதுக்கி வைத்துவிட்டு இவருடைய தனிப்பட்ட அவ்வாறான ஒரு கருத்தை அவர் சொல்ல முற்படவே இல்லை. நாங்கள் மீண்டும் அந்த கருத்தினை பார்க்கலாமா? பார்க்கலாம். நாங்கள் மீண்டும் அந்த கருத்தினை பார்க்கலாம். உங்களோட லீடர் திகம்பரம் அண்ணாஸ் என்ன? எனக்கு லீடர் திகம்பரம் இல்ல. உங்களோட 6 பேர் இருக்குதானே? நாங்க தனி கட்சி. நீங்க சென்ன 50 ரூபா குடுக்காட்டி இல்ல நீங்க போர்ட்போலியோல இருந்து விளங்குதுண்டி. நீங்க மற இன்னும் இருக்கிற போர்ட்போலியோ கொடுத்து எப்படி? நான் சொல்லல. நீங்க என்ன உங்களோட கூட்டம் சென்ன 6 பேர் கூட்டம் சென்ன. நான் சொல்லல. நீங்க 6 பேர் சென்ன? இல்ல. எங்கட கூட்டணியில யாருமே சொல்லல நாங்கள் 50 ரூபாய் கொடுக்காட்டி போர்ட்போலியோலேருந்து போவோம். இது அவர்கள் தானே கட்டுக்கதையாக உருவாக்கி கொண்டது. நீங்கள் கட்டுக்கதையை கூறுகிறீர்கள். அமைச்சர் திகாம்பரம் கூறினார்கள் அமைச்சு பதவியிலிருந்து விலகுவேன் என்று. அமைச்சு பதவியிலிருந்து விலக வேண்டிய இந்த 50 ரூபாய் வாங்குவதற்கு விலக வேண்டிய அவசியம் இல்லை. இதை விட மிகப்பெரிய சவால்களை நாங்கள் சந்தித்து வந்திருக்கின்றோம். இது எங்களுக்கு பெரிய ஒரு சவால் இல்லை. இது ஒரு சாதாரணமாக நாங்கள் எங்கள் மக்கள் சார்பாக செய்யக்கூடிய 90க்கும் தொட்டது அனைத்துக்கும் நாங்கள் அமைச்சு பதவியிலிருந்து விலகுவோம் என ஒரு அரசாங்கத்தோடு இணைந்து நாங்கள் பயணம் செய்ய முடியாது. அத்தகைய ஒரு நிலைமையிலே நாங்கள் இல்லை. சொல்லவில்லை. அவர் எங்காவது தனிப்பட்ட ரீதியிலே அவருடைய உரையாடல் சொல்லியிருந்தால் அது வேறு. ஆனால் தமிழ் முற்போக்கு கூட்டணியாக நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு, எங்களுடைய தமிழ் முற்போக்கு கூட்டணியாக எங்களுடைய நிலைப்பாடு, எங்களுக்கான 50 ரூபாயை பெற்றுக் கொடுக்க நாங்கள் சுமூகமாக பேச்சுவார்த்தை செய்து அதனை பெற்றுக் கொடுப்பதற்குரியதை செய்திருக்கணும். அதனை எங்களுடைய கௌரவ தலைவர் மனோ கணேசன் அவர்கள் மிக சரியாக அணுகி இருக்கின்றார். நீங்கள் ஒரு கட்டத்தில் குறிப்பிட்டீர்கள், கட்சி அரசியல் என்று வருகின்ற பொழுது சில விட்டுக் கொடுப்புகளோடு சில உடன்பாடுகள் முரண்பாடுகளோடு தான் அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று. தமிழ் முற்போக்கு கட்சி என்ற வகையில் அதனை சரி காண்கிறீர்கள். அதனத்தில் தேசிய கட்சிகள் என்ற வகையில் அவர்களை பிழை காண்கிறீர்கள். நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள் இவர்களுடைய தனிப்பட்ட கட்சி அரசியல் நிகழ்ச்சிகள் தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்று. இதனை எப்படி நாங்கள் பார்ப்பது? சாதாரண அரசியல் நிலைப்பாட்டிலே இருக்கக்கூடிய சூழலுக்கு அமைய ஒரு கூட்டணியாக இயங்குகின்ற போது முரண்பாடுகள் வருவது சகஜமானது. அதே முரண்பாடுகள் அங்கேயும் இருக்கின்றது. அதே நேரத்திலே நீங்கள் பார்த்திருக்க முடியும், இவ்வாறான பிரச்சனைகள் எங்களுக்குள் இருந்தாலும் கூட
நாங்கள் பல விட்டுக் கொடுப்புகளுக்கு மத்தியிலே மக்களது தேவைகளின் போது நாங்கள் ஒருபோதும் எங்களுடைய தனிப்பட்ட நலனை நாங்கள் கட்சி நலனை பார்த்தது கிடையாது. அதனால் தான் நான் வரிசைப்படுத்தி கொண்டு வந்தேன் இந்த குறுகிய காலத்திலே எத்தனை விடயங்களை நாங்கள் அடைந்திருக்கின்றோம் என்று. அவ்வாறு நாங்கள் விட்டுக் கொடுப்போடு இயங்காவிட்டால் இத்தனை விடயங்களை எங்களால் அடைந்திருக்க முடியாது. அவை சிறு சிறு அளவிலே கட்சி ரீதியாக இருக்கக்கூடிய முரண்பாடுகளை சமூகம் தேசிய ரீதியாக சமூக மட்டத்திலே வருகின்ற போது நாங்கள் அதனை முன்னிறுத்தவில்லை. ஆனால் பிரதான கட்சிகள் இரண்டும் தேசத்தை கைவிட்டுவிட்டு அவர்களுடைய கட்சியை முன்னிறுத்தி இருக்கின்றது தான் நான் கூற வேண்டும். நாங்கள் எங்கள் மக்களை விட்டுவிட்டு மக்களினுடைய அந்த தேவையை விட்டுவிட்டு எங்களுடைய கொள்கையை விட்டுவிட்டு நாங்கள் அதிலே இருந்து விலகியது கிடையாது. அதாவது தேச நலன் என்று பார்க்கின்ற பொழுது தேசிய கட்சிகளுடைய பிரச்சனைகள் பற்றி தேசிய கட்சிகள் மட்டுமல்ல, நாங்களும் கூட தேசம்தான் முதலாவது. இந்த தேசம் இருந்தால்தான் தமிழ் முற்போக்கு கூட்டணியோ மலையக சமூகமோ முஸ்லீம் சமூகமோ அல்லது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சிங்கள சமூகமோ வடகிழக்கு சமூகமோ யாரும் இருக்க முடியும். நாங்கள் இலங்கையை கட்டியெழுப்ப வேண்டும், இலங்கையராக வேண்டும். அதற்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதுக்கு நிச்சயமாக முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதனத்தில் மலையக சமூகத்தினுடைய காவலர்கள், அதனத்தில் மலையக சமூக மக்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுக்கின்றவர்கள் என்ற அடிப்படையில் மக்களிடம் அவர்களை தேர்தல் காலத்தில் பல்லக்கில் ஏற்றிச் செல்பவர்கள் ஒரு கட்டத்தில் எதேச்சதிகாரம் கொண்டவர்களாக, அதனத்தில் ஒரு தலைமைத்துவத்தினுடைய தனி முடிவுகளுக்கு ஏற்ப அந்த கட்சியினை கொண்டு நடத்தவர்களாக மாறுகின்ற பொழுது அந்த சமூகம் அங்கே பாதிக்கப்படுவதில்லையா? அவ்வாறான நிலைமை கடந்த காலங்களிலே இருந்திருக்கின்றது. தமிழ் முற்போக்கு கூட்டணியிலோ இந்த இருக்கின்ற கூடிய கட்சிகளிலோ அவ்வாறு இல்லை. எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சுதந்திரமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றோம். நாள்தோறும் நாளாந்த பத்திரிகையிலே நீங்கள் பார்க்க முடியும், பாராளுமன்றத்திலே பார்க்க முடியும். முன்னாள் பாராளுமன்றத்திலே மலையக கட்சியில் வந்த உறுப்பினர்களின் குரல்கள் ஒலிக்கவில்லை. ஏனென்றால் நீங்கள் கூறியது போல தலைமை சொன்னதுக்கமே அடக்கி இருக்க வேண்டியிருந்தது. இன்று நாங்கள் சுதந்திரமாக பேசுகின்றோம். அவை சுதந்திரமாக பேசுகின்ற போதுதான் வார்த்தை இங்கால் அங்கால் மாறுகின்ற போது அதனை ஒன்றாக இணைத்து இவ்வாறு காட்டி அதற்குள் ஒரு பிளவை உருவாக்குகின்ற போது அல்லது பிளவை உருவாக்க முயற்சிக்கின்றதெல்லாம் நடைபெறும். அவை அதெல்லாம் நாங்கள் முகம் கொடுக்க தயாராக இருக்கிறோம். யார் பிளவை உருவாக்குறார்கள்? பிளவு உருவானதா இல்லது பிளவை நாங்கள் உருவாக்கி? பிளவு இல்லை, இல்லாத பிளவை. அதனால் தான் அதற்கு பயந்து தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய கடந்த காலங்களிலே இந்த தலைமைகள் பேச விடவில்லை, அவர்களுடைய பிரதிநிதிகள் கருத்துக்களை சொல்ல விடவில்லை. இன்று அவ்வாறு இல்லை. தற்போது ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார். ஆனால் அவருடைய அமைச்சை பெறுவதற்கு அவர் படாத பாடுபட வேண்டியிருந்தது. இதன் பின்னணியில் தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய தலைமைகள் ஏனைய உறுப்பினர்களுடைய பங்கு இல்லையா? இல்லை, எங்களுடைய முழுமையான பங்கு இருந்தது. ஆனால் ஒரு கட்சி ரீதியாகவும் அவர்களுடைய கட்சியின் தேவைப்பாடும் இருக்கிறது. நாங்கள் முதலாவது 3 கட்சிகள் இணைகின்ற போது அந்த கட்சியிலிருந்து வருகின்ற அவர்களுடைய கோரிக்கை, ஜனநாயக மக்கள் முன்னணியாக எங்களுடைய கட்சியிலிருந்து இந்த மேசைக்கு வருகின்ற கோரிக்கை, அதே போல தொழிலாளர் தேசிய சங்கமாக வருகின்ற கோரிக்கை, மலையக மக்கள் முன்னணியாக வருகின்ற கோரிக்கை. அதன் அடிப்படையிலே இந்த 2 கட்சிகளும் அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சுகளை பெற்றிருப்பதனால் மலையக மக்கள் முன்னணியும் அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட ஒரு அமைச்சை பெற வேண்டும் என்ற கோரிக்கை அவர்களினுடைய கட்சியிலே இருந்து எழுந்தது. அதற்கு முழுமையான முயற்சியை இந்த 3 கட்சிகளும் சேர்ந்து தமிழ் முற்போக்கு கூட்டணியாக நாங்கள் அனைவரும் அதற்கு முழுமையான எங்களுடைய முயற்சியை நாங்கள் மேற்கொண்டோம். ஆனாலும் உங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கம் மீண்டும் அமைக்கப்பட்ட போது திரும்ப அதை நாங்கள் சொல்லுவோம் மறந்த திரும்ப ரீஅசம்பிள் பண்ண போது, இணைக்கப்பட்ட போது ஜனாதிபதியின் செயற்பாடு ஒரு பக்கம் இழுப்பறியாக, மறுபக்கம் பல பேருக்கு இன்றும் நாங்கள் எடுப்போமாக இருந்த மூத்த உறுப்பினராக இந்த அரசாங்கத்திலே கருதப்படக்கூடிய ஃபீல்ட் மார்ஷலாக இருக்கலாம், அதே போல இருக்கக்கூடிய சுவாமிநாதனாக இருக்கலாம், இவ்வாறான போன்ற பல பேர் அமைச்சுகளை இருந்தவர்கள் அமைச்சுகளை இழந்துட்டு அதற்கு பிறகு இருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த அமைச்சுகளை பகிர்ந்து கொடுப்பதிலே ஜனாதிபதியுடன் ஏற்பட்ட இழுப்பறி நிலைமை. அவை இவ்வாறான சூழல்களுக்குள் ஒரு அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சு நோக்கி எங்களுக்கு நகர முடியாமல் அது அவர்களுக்கு ஜனாதிபதி ஏற்பட்ட முரண்பாடு. இது இவருக்கு ஏன் அமைச்சு ஒரு அமைச்சரவை அந்தஸ்து? அதே முரண்பாடு தான். அதே முரண்பாடு இல்லையா? தமிழ் முற்போக்கு கூட்டணிக்குள்ள எந்த முரண்பாடும் கிடையாது. நாங்கள் அமைச்சு பெற்றுக் கொடுப்பதில்லையே. நாங்கள் தான் அமைச்சை பெற்றுக் கொடுப்பவர்களாக இருந்தால் நானும் ஒரு அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராகி இருப்பேன். என்னுடைய சக இருக்கக்கூடிய திலகராஜ் அவர்களையும் ஒரு அமைச்சராக்கி இருக்கலாம், அரவிந்தகுமார் அவர்களையும் ஒரு அமைச்சராகி இருக்கலாம். அப்படி எங்களுடைய கூட்டணி அமைச்சு பெற்றுக் கொடுப்பதில்லை. கூட்டணி தன்னுடைய வலுவுக்கமைய எங்களுடைய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து தான் அமைச்சுகளை பெற வேண்டும். அவை அந்த இருவரிட இருந்த மோதல் காரணமாக எங்களுக்கான நியாயபூர்வமான ஒன்றை பெறுவதற்கு இருக்கக்கூடிய இடைவெளி குறைவாக காணப்பட்டது தான். தமிழ் முற்போக்கு கூட்டணியாக நாங்கள் முழுமொத்த ஆதரவையும்
அதற்கு நாங்கள் பெற்றுக் கொடுத்தோம். பல சுற்று பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டோம். சகல செய்து அதனூடாகத்தான் ராஜாங்க அமைச்சராக இருந்தவரை அமைச்சரவை அந்தஸ்து அற்ற அமைச்சராக ஒரு படி உயர்த்தி இருக்கின்றோம். ஒரு படி உயர்த்தி பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். அவர் ஒரு படி மேலே சென்றிருக்கின்றார், அதை மறந்துவிட வேண்டாம். ஒரு படி மேலே கொண்டு சென்றிருக்கின்றோம். ராஜாங்க அமைச்சராக இருந்தவரை அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சராக அவருக்கு நியமனம் பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. இது தமிழ் முற்போக்கு கூட்டணியினது முழுமையான முயற்சி. அதாவது இவ்வாறு பெற்றுக் கொடுத்திருப்பது என்பது ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரையில் நீங்கள் பெற்றுக் கொடுத்த ஒரு வெற்றியாக பார்க்கிறீர்களா? அவர் ஒரு மூத்த உறுப்பினர், இதற்கு முன்பும் அமைச்சு பதவிகளை வகித்தவர். அவருக்கு ஒரு ராஜாங்க அமைச்சு பதவியிலிருந்து ஒரு அமைச்சரவை அந்தஸ்து அமைச்சு பதவி பெற்றுக் கொடுத்திருப்பது என்பதை ஒரு பெரிய விடயமாக நீங்கள் பார்க்கிறீர்கள். ஏன் நாங்கள் நாட்டினது சூழலை பார்க்க வேண்டும், ஒதுக்கப்பட்ட அமைச்சுகளினது எண்ணிக்கையை பார்க்க வேண்டும், எங்களுடைய வைக்கப்படுகின்ற கோரிக்கைகளினது நியாயங்களை பார்க்க வேண்டும், அரசாங்கத்திற்கு அதை செய்ய முடியுமா முடியாது என்பதை பார்க்க வேண்டும். இதெல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் கீழே செல்லாமல் மேலே தான் வந்திருக்கின்றோம். கீழே செல்லவில்லை, மேலே தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். அதனால் என்னை பொறுத்தவரையிலே நான் சந்தோஷப்படுகின்றேன். இன்னும் ஒரு 6 மாத காலம் ஆகின்ற போது அமைச்சரவை அந்தஸ்து கொண்ட அமைச்சராக அதே அமைச்சு மாற்றம் பெறும். அதனை தமிழ் முற்போக்கு கூட்டணி மேற்கொள்ள முடியும். தொடர்ந்து நாங்கள் பேசலாம். ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொள்ளும். இடைவேளையை தொடர்ந்து உங்களை சந்திக்கின்றோம்.